Hi friends, welcome to Tamil Tech Tutorials. இந்த டெக் வீடியோவில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா how to enable தமிழ் கீபோர்டு. நம்மளோட கம்ப்யூட்டர் ஆர் லேப்டாப்பில் எப்படி தமிழ் கீபோர்டை எப்படி எனேபிள் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். நம்மளோட கம்ப்யூட்டரில் டிஃபால்ட்டாக இங்கிலீஷ் கீபோர்டு தான் எனேபிளில் இருக்கும். இப்போது நமக்கு தேவையான கீபோர்டை எப்படி எனேபிள் பண்ணுறது அப்படின்னு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போது நான் என்னோடய கண்ட்ரோல் பேனலில் ஓப்பன் பண்ணிக்கிறேன். கண்ட்ரோல் பேனலில் வியூவில் வந்து கேட்டகரியில் வச்சுக்கோங்க. நான் ஆல்ரெடி அதில் தான் வச்சுருக்கேன். இப்போது இதில் கிளாக் லாங்குவேஜ் அண்ட் ரீஜியன் இருக்குது. இதை கிளிக் பண்ணுங்கள். இதில் செகண்டாக லாங்குவேஜில் ஆடிய லாங்குவேஜ்னு இருக்குது. இதை கிளிக் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு டிஃபால்ட்டாக இங்கிலீஷ் யூஎஸ் கீபோர்டு தான் நம்மளுக்கு எனேபிளில் இருக்கும். இப்போ நமக்கு தேவையான கீபோர்டை எப்படி செலக்ட் பண்ணுறதுன்னா இங்கே ஆடிய லாங்குவேஜை கிளிக் பண்ணுங்கள். இதில் இப்போது ஸ்டாண்டர்டில் இருக்க எல்லா லாங்குவேஜுமே இதில் அவைலபிளாக தான் இருக்கும். இதில் நம்மளுக்கு தமிழ் தான் வேணுங்கிறதுனால நம்மளுக்கு ஆல்ஃபபெட் ஆர்டரில் தான் கொடுத்துருப்பாங்க. இதில் நம்ம இப்போ டி சீரீஸில் பார்த்தீங்கன்னா தமிழ் இருக்குது. இதை செலக்ட் பண்ணிவிட்டு ஓப்பன் கொடுத்தீங்கன்னா நம்மளுக்கு 2 கேட்டகரி இருக்கும். ஒன்று வந்து இந்தியா, இன்னொன்று ஸ்ரீலங்கா. நம்மளுக்கு இந்தியா தாங்கிறதுனால இந்தியாவை செலக்ட் பண்ணிவிட்டு ஆட் கொடுத்தீங்கன்னா நம்மளோட கீபோர்டு வந்து தமிழ் கீபோர்டு வந்து எனேபிள் ஆயிடுச்சு. இப்போது நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இப்போ கீழே டாஸ்க் பாரில் பார்த்தீங்கன்னா இங்கே இங்கிலீஷ்னு இருக்குது. இதை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம அதை செலக்ட் பண்ணது வந்து தமிழ் மட்டும்தாங்கிறதுனால தமிழ் மட்டும் வரும். நீங்கள் எத்தனை கீபோர்டு வேணால் எனேபிள் பண்ணிக்கலாம். இப்போது தமிழுக்கு சேஞ்ச் பண்ணணுன்னா அதை கிளிக் பண்ணி தமிழில் டிக் பண்ணிங்கன்னா தமிழ் செலக்ட் ஆகிரும். இப்போ தான் இருக்குது பார்த்தீங்களா. இதுக்கு ஷார்ட்கட் கூட இருக்குது. நம்மளோட கீபோர்டில் விண்டோஸ் பட்டனையும் ஸ்பேஸையும் சேமாக ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு கீபோர்டு வந்து சேஞ்ச் ஆகும். இப்போ தமிழில் இருக்குது. இப்போது நான் ஷார்ட்கட் யூஸ் பண்ணுறேன். இப்போ இங்கிலீஷ்க்கு மாறிடுச்சு. இப்போது நான் தமிழில் டைப் பண்ணி கூட காமிக்கிறேன். இப்போது நான் நியூ டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதில் நான் என்னோடய ஆன்ஸ்க்ரீன் கீபோர்டை ஓப்பன் பண்ணி உங்களுக்கு டைப் பண்ணி காமிக்கிறேன். இப்போது ஆன்ஸ்க்ரீன் கீபோர்டு நம்மளுக்கு தமிழில் வந்துடும். இதில் இந்த மாதிரி நம்ம டைப் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்மளோட வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா நான் டெய்லியும் அப்லோட் பண்ணுற வீடியோ உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.